ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்த தமிழர் மண் ஈரோட்டு மண் சந்திக்க இருக்கு. உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயி, மானத்தை காக்கின்ற ஆடை நெய்த நெசவாளன் இந்த ஈரோட்டு மண்ணிலே இன்றைக்கு அந்த வாழ்வாதாரத்தை விட்டு போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இந்த திராவிட ஆட்சி தான். அது குறிப்பா திமுக ஆட்சி தான். இப்ப என்னன்னா, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை என்றுதான் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் களத்தில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், திராவிட கட்சிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காக இந்த பதவியை பயன்படுத்துறதுனால மக்கள் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க. இந்த மண்ணினுடைய சிக்கல் இன்னும் தீர்க்கப்படவே இல்லை. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை எடுத்து சென்று சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்த செய்வதுதான். இதுவரைக்கும் செய்தார்களா என்றால் இல்ல. நான் அந்த வேலையை செய்ய வந்தவள் தான். எனக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் தெரியும், மக்களினுடைய தேவையும் தெரியும். 13 ஆண்டுகளாக இந்த மண்ணில ஆசிரியர் பணி செய்தவள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேபிள் ஆபரேட்டர்கள் வீடு வீடாக போய் செஞ்சுட்டு இருக்கிற பணியை செஞ்ச கேபிள் ஆபரேட்டரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அக்குஹீலர் மருத்துவராக இருக்கேன். இப்ப இதெல்லாம் என்னுடைய மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கு. இப்ப நான் அந்த களத்துல நின்று மக்களுக்கு செய்ய போறேன். அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் மாநகரம் சொன்ன இந்த ஈரோட்டு மண்ணில் இன்றைக்கு புற்றுநோய் மாநகரமா மாறி இருக்கு. காளிங்கராயன் ஒரு மேட்டாங்காட்டுல நெல் விளையிலங்கிற ஒரு சின்ன சிந்தனையில காளிங்கராயன் வாய்க்காலையே பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாய்க்காலுடைய நிலைமை எப்படி இருக்குது இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னா, கோழி கழிவுகள் மிதந்துட்டு போகுது. அதே போல கழிவுகள் இதுதான் சொல்லவே முடியாது. அது வாய்க்கால் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாத அளவுக்கு அந்த கழிவுகள் நிரம்பி வழியுது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.